ரோட்ல இருக்கிற டிராஃபிக் சிக்னல் நமக்கு ஒரு கைடிங் ஃபேக்டரா அமையுது. கிரீன் லைட், எல்லோ லைட், ரெட் லைட் அப்படின்ற மூன்றை பார்க்கும்போதும் எப்போ வண்டியை ஸ்லோ பண்ணணும், எப்போ வண்டியை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும், எப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நம்ம லைஃப்லேயும் ஒரு டிராஃபிக் சிக்னல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். எப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கணும், இல்லை இது நமக்கு ஒத்து வராதுன்னு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி எப்படி அடுத்த விஷயத்துக்கு போகிறது அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கு ஒரு டிராஃபிக் லைட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு பலருக்கும் பல சிச்சுவேஷனில் தோணும். உங்களுக்கும் அப்படி ஒரு குவெஸ்டன் இருக்குது அப்படின்னா இன்னைக்கான எபிசோட் நிச்சயமாக அதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த எபிசோடை கேட்குற நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை ஃபேமிலிக்கோ இதே மாதிரி ஒரு போராட்டம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த எபிசோடை ஷேர் பண்ணி நீங்கள் அவங்களுக்கான கைடிங் ஃபேக்டராக இருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு ஒரு விஷயம் தொடர்ந்து சொல்லப்பட்டுட்டே இருக்கு. முயற்சியை மட்டும் கைவிட்டுறாத, விடாமுயற்சி தான் விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அது கண்டிப்பாக உண்மையான விஷயம். ஆனால் எப்போ அந்த முயற்சியை தொடரணும், எப்போ நிறுத்தணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா கண்மூடித்தனமாக நம்ம முயற்சியை தொடர்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, அது முற்றுப்புள்ளியே இல்லாத ஒரு விஷயமா போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, நம்ம நினைக்கிற இடம் வரவே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போது நமக்கு தெரியணும் இல்லையா, இப்போ நமக்கு இருக்கிறது ஒரு தற்காலிகமான சோர்வு தான், இதை நம்ம கடந்து நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்னு நமக்கு கைட் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கணும். இப்போ ஏற்பட்டிருக்கிறது உனக்கு ஒரு பெரிய சிக்கல், இதை நீ சரி பண்ணணும்னா இந்த முயற்சியை இதோட விட்டுரு, அடுத்து புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கைட் பண்ணுறதுக்கும் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை இப்போ உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோர்வு கொஞ்ச நேரம் கழித்து நீ ட்ரை பண்ணால் மறுபடியும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யாராவது இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எப்போ ரெஸ்ட் பண்ணணும், எப்போ கண்டினியூஸாக ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கணும், எப்போ கம்ப்ளீட்டாக குவிட் பண்ணணும் அப்படின்னு முடிவை செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறது தான் நம்மளை நிஜமாவே நம்ம நினச்ச விஷயத்தை நோக்கி கூட்டிகிட்டு போகும். இன்றைக்கி நம்ம பேசின உதாரணத்திலிருந்தே இன்றைக்கான எபிசோடை நம்ம 3 லைட்ஸாக பிரிக்கலாம். முதல் செக்மெண்ட் எல்லோ லைட். எப்போ நம்ம பாஸ் பண்ணணும், எப்போ நம்ம ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஹசல் கல்ச்சர் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துடைய ஒரு நார்மாகவே இருந்திருக்கு. வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே தொடர்ந்து வேலை பண்ணிக்கிட்டே இருந்தவங்க தான் அப்படிங்கிறதுனால நம்மளை பார்க்கும்போதே நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தா கூட நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை திட்டுவாங்க. இப்படி சும்மா உட்கார்றதுக்கு புக் எடுத்து படிக்கலாம்ல, இப்படி சும்மா உட்கார்றதுக்கு வீட்டில் இருக்கிற வேலை தான் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த சும்மா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மேலே ப்ரொஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. பட் சின்ன சின்ன பாசஸ், சின்ன சின்ன ரெஸ்ட் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. சில சமயம் அதுதான் இன்னும் முன்னாடி போகிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் அதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக இந்த கோவிட்கெல்லாம் அப்புறம் மென்டல் ஹெல்த் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றின ஒரு விழிப்புணர்வு நிறைய இடத்துல வர ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பாசிங், ரெஸ்டிங், டேக்கிங் அ பிரேக் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கப்படுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். நம்ம லைஃப்பில் எப்போ நம்ம கொஞ்சம் வேகத்தை குறைச்சி கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து ஒரு பிரேக் எடுத்து ஒரு அமைதியான பாஸ்க்கு அப்புறம் தொடர்ந்து போகலாம் அப்படிங்கிறது சில சமயம் ரொம்ப தேவையான விஷயம். ஸோ நமக்கு இப்போ ரெஸ்ட் பண்ணணுமா இல்லை தொடர்ந்து போகணுமான்ற கேள்வி வரும்பொழுது எல்லோ லைட் ஆன் ஆகணும்னா என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கவனிக்கணும்? முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, 100% நீங்கள் எஃபோர்ட் போட்டாலும் 20% தான் ரிசல்ட் காட்டுது அப்படின்னு வரும்பொழுது எங்கேயோ நம்ம ஓவர் டூ பண்ணிகிட்ருக்கோம், இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு நல்லா எஃபர்ட் போடுறீங்கன்னு தெரிஞ்சும் ரிசல்ட் நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாஸ் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கான டைம் தேவைன்னு தான் இந்த எல்லோ லைட் உங்களுக்கு காட்டும். ரெண்டாவது சிச்சுவேஷன் என்னென்னா, எமோஷ்னலி நீங்கள் கொஞ்சம் ஒர்க்ட் அப்பாக இருக்கீங்க. அதாவது
நீங்கள் நினச்ச மாதிரி சில விஷயங்கள் போல அப்படின்னும் பொழுது சுற்றி இருக்கிறவங்க மேலெல்லாம் உங்கள் கோவத்தை காட்டுறது, எரிச்சலை காட்டுறது, அதுவும் சில விஷயங்கள்லாம் அவ்வளோ தேவையே இல்லாததாக இருக்கும். அதுக்கு போயா இவ்வளோ கத்தணும் அப்படின்னு நம்மளை பார்த்து வெக்கப்படுற அளவுக்கு சில விஷயங்கள் மீது நம்ம தேவையில்லாத கோவத்தை காட்டிடுவோம். அதையும் கவனிச்சு பாருங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக எரிச்சல் வருதா, கோவம் வருதா, தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப கோவப்படுறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போது கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். மூணாவது அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நமக்கெல்லாம் இருக்கும். குறிப்பாக நம்ம பேஷன் இல்லை நம்ம ட்ரீம் நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் போது இந்த ஒரு ஸ்டேட் நமக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டயர்ட் பட் வயர்ட் ஸ்டேட். அதாவது கம்ப்ளீட்டாக உடல் அளவில் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும், ஆனால் மனசு, நம்மளோட மூளை அப்படிங்கிறது அப்படியே துடிப்புலேயே இருக்குது. ஏன்னா இன்னும் இந்த விஷயத்தில் இவ்வளோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம எக்ஸைட்டடாகவே இருப்போம். உதாரணத்துக்கு ஒரு புது டைரக்டர் அவரோட முதல் படத்தை அவர் எடுக்கும் பொழுது அவர் இந்த ஒரு ஸ்டேட்டில் தான் இருப்பார். ஏன்னா இவ்வளோ நாட்கள் வெறும் பிளானிங்கில் மட்டும் இருந்தாச்சு. பட் படம் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வரும்பொழுது பகலாக நம்ம உழைக்க வேண்டி இருக்கு. அப்போ கண்டிப்பாக நம்ம பாடி அப்படிங்கிறது டயர்ட் ஆகும். ஆனால் நம்ம முதல் விஷயத்தை பண்ணுறோம், நம்ம கனவு வேலையை பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது நம்ம மனசும் மூளையும் துடிப்போட செயல்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவை ஒரு சின்ன ரெஸ்ட்டு தான். அப்போது ஷூட்டிங்கில் பிரேக் கிடைக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது, அடுத்த ஷெட்யூலுக்குள்ளே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் தான் yellow lights. ஸோ உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு தேவை சின்ன ஒரு பாஸ் தான், சின்ன ஒரு ரெஸ்ட்டு தான் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா உங்களை நீங்களே இந்த 3 விஷயங்களும் கேட்டு பாருங்கள். 100% எஃபர்ட் போட்டும் 20% தான் ரிசல்ட் வருதா? அப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக யோசிச்சு செயல்படணும்னு அர்த்தம். தேவையில்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்பட்டுட்ருக்கோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு எமோஷ்னல் ரெஸ்ட் தேவைன்னு அர்த்தம். உடல் மட்டும்தான் சோர்வாக இருக்குது, மனசும் மூளையும் துடிப்பாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தேவை ஒரு தூக்கமும் ரெஸ்ட்டும் தான். ஸோ yellow light phase அப்படிங்கிறது இதுதான். இது உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த பிரேக்கு அப்புறம் நீங்கள் முன்னோக்கி போயிட்டே தான் இருப்பீங்க. அடுத்தது ரெட் லைட். ரெட் லைட்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும்னு அர்த்தம். இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண முயற்சி எந்த பலனையும் இனிமேல் தரப்போகிறதில்ல அப்படின்னு முடிவு பண்ணி திஸ் எண்ட்ஸ் ஹியர் அப்படின்னு நீங்கள் எப்போ ஃபுல் ஸ்டாப் வைக்கணுங்கிறது தான் இந்த சிச்சுவேஷன். எப்போ உங்களுக்கு ரெட் லைட் அப்படின்னு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது முதல் விஷயம், உங்களுக்கு உள்ளூர ஒரு பட்சி சொல்லும் இது நமக்கானதில்லை அப்படின்னு, இல்லைனா உள்ளூர அந்த பட்சி சொல்லும் இனி இதில் போய் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஸ்லோவாக அந்த சிக்னல்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனாலும் அந்த இன்ட்யூஷனை நம்ம பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம லாஜிக்கலாக நிறைய கேள்வி கேட்போம். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு 5 years ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம 5 years ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே, இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட் வேஸ்ட்டாக போயிடுமோன்னு இன்னும் ஒரு 3 வருஷம், இன்னும் ஒரு 5 வருஷம்னு நம்ம அதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ திரும்பி பார்த்தா 10 வருஷம் அதே எஃபர்ட் போட்டிருக்கோம், ஆனால் நம்ம எங்கேயும் போன மாதிரியே தெரியல. ஸோ இப்போவும் நம்ம ஒரு முடிவு எடுக்கலன்னா இன்னும் டைம் வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலை தான் ரெட் லைட். ஸோ இந்த ரெட் லைட் சிச்சுவேஷனில் தான் நான் இருக்கேனா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இன்னொரு கேள்வியை அவங்கக்கிட்ட கேட்கலாம். 5 years ட்ரை பண்ணியும் நமக்கு எந்த ஒரு ப்ரோக்ரெஸும் கிடைக்கல, இன்னும் விட்டுற வேண்டாம் 5 years வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லி மறுபடியும் ஒரு 3 years இல்லை மறுபடியும் ஒரு 5 yearsனு நம்ம போட்ட அந்த எஃபர்ட்ஸ்லேயும் நமக்கு எதுவும் கிடைக்கலன்னும் போது இட் இஸ் ஹை டைம் வி ஸ்டாப் தட். குவிட்டிங் அப்படிங்கிறது ஒரு வீக்னஸோட சிக்னல் தான் நமக்கு சொல்லப்பட்டுட்டே வந்துட்டுருக்கு. பட் ஆக்சுவலாக குவிட்டிங் அப்படிங்கிறதே ஒரு ஹீரோயிக் ஆக்ட் தான். நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சும் ஒரு விஷயம் வரல, ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னும் போது அதை நீங்கள் குவிட் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது இன்னொரு ஒர்க் அவுட் ஆகிற விஷயத்துக்கு நீங்கள் எஸ் சொல்ல போகிறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால இந்த குவிட்டிங் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய குத்தம் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக ரெட் லைட்டில் ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை இத்தோடு நிறுத்தி கிவ் அப் பண்ணிவிடுங்க, குவிட் பண்ணிவிடுங்க, தப்பே கிடையாது. அடுத்து, எப்போ நம்ம லைஃப்பில் க்ரீன் லைட் கிடைக்கும், இந்த விஷயத்த இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்ற சிக்னல் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றத பற்றி இப்போ பேசலாம். டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மன உறுதி. இந்த மன உறுதி நமக்கு எப்போ ரொம்ப தேவைப்படும் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆரம்பித்து அதோடைய நடு பாகத்தில் நம்ம இருக்கும்போது. ஏன்னா ஆரம்பிக்கும்போது அந்த விஷயத்தை செய்யணுங்கிற உத்வேகத்தாலேயே நமக்கு அதை பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்கும். அந்த மிடில் போர்ஷனுக்கு நம்ம வரும்போது இந்த புதுமை அப்படிங்கிறது போயிடுச்சு. அப்போ அந்த புதுமை தரக்கூடிய எக்ஸைட்மெண்ட் நமக்கு இல்லை, எல்லாமே ரொம்ப பழகின விஷயமாயிடுச்சு. பட் இந்த மிடில் நம்ம இருக்கும்போது தான் இதை தொடர்ந்து பண்ணணுமா இல்லை விட்டுடலாமா அப்படின்ற கேள்வி நமக்கு வரும். இந்த சிச்சுவேஷனில் எதெல்லாம் உங்களுக்கு க்ரீன் லைட்டாக இருந்து உதவி செய்யும்னு நான் சொல்கிறேன்.
இந்த மிடில் ஃபேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உடல் மற்றும் மனநிலையை கவனிங்க. நிச்சயமாக உங்கள் உடலும் மனசும் இப்போ சோர்வாக தான் இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை தொடர்ந்து இவ்வளோ நாளாக பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதால நமக்கு இந்த உடல் மனச்சோர்வு கண்டிப்பாக இருக்கும். பட் இதை தொடர்ந்து செய்யலாங்கிற க்ரீன் லைட் எப்போ கிடைக்கும் தெரியுமா? 2 விஷயத்தில் கிடைக்கும். முதல் விஷயம், இப்போ உடலும் மனசும் சோர்வாக தான் இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ணணும்னு நினச்சோனோ அந்த விஷயத்தின் மீது ஆர்வம் இன்னும் குறையாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னாடி போகிறதுக்கான க்ரீன் லைட் அதுதான். 2வது, உடலும் மனசும் சோர்வாக இருக்குது, இந்த விஷயம் முடிஞ்சு அதுலேருந்து வரக்கூடிய அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, அந்த ரிசல்ட் மீது எனக்கு இன்னும் பேஷன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுவும் க்ரீன் லைட் தான். நீங்கள் தொடர்ந்து போயிட்டே இருங்க. ஸோ இது உங்கள் லைஃப்பில் எப்படி அப்ளை ஆகும்னு பாருங்கள். நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு இதை எப்படி அப்ளை ஆகும்னு பாருங்கள். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. சிஏ மாதிரி, யூபிஎஸ்சி மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு காம்படிஷன் அதிகம், ப்ளஸ் எஃபர்ட்டும் அதிகமாக போட வேண்டியிருக்கும். சில அட்டம்ஸும் முடிஞ்சிருக்கலாம். இப்போ நான் இதை கண்டினியூஸாக பண்ணணுமா இல்லை விட்டுறணுமா அப்படின்னு உங்களுக்கு இந்த ஒரு கேள்வி வரும்போது உங்கள் மனசையும் உடலையும் கேட்டு பாருங்கள். சோர்வு இருக்குது ஆனால் ஆர்வம் இன்னும் குறையல, சோர்வு இருக்குது ஆனால் பேஷன் இன்னும் குறையல அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை நீங்கள் க்ரீன் லைட்டாக எடுத்து முன்னாடி போயிட்டே இருங்க. அதே மாதிரி தான் நீங்கள் லைஃப்பில் எந்த சிச்சுவேஷனில் இருந்தாலும் இந்த 2 கேள்விகளையும் கேட்டு ஆர்வமும் பேஷனும் குறையாமல் இருக்குன்னா ப்ளீஸ் க்ரீன் லைட்டாக எடுத்து உங்கள் முயற்சியை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த சோதனை உங்களுக்கு எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ உறுதியோட தொடர்ந்து ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு தான். ஸோ இதுதான் தருணம் நீங்கள் எவ்வளோ பெரிய வீரன் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஸோ உங்கள் லைஃப்பில் இது க்ரீன் லைட்டுக்கான ஸ்டேஜான்னு பார்த்து உங்கள் டிட்டர்மினேஷனுக்கான டைம்னு இதை எடுத்துக்கிட்டு உறுதியோடு தொடர்ந்து போயிட்டே இருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் இந்த 3 லைட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல் சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஆஃபீஸில் ஒரு எம்ப்ளாயாவோ இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ப்ரெசன்டேஷன் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ தடைகள் இருக்குது. ஸ்க்ரீன் முன்னாடி உட்கார்ந்துட்டுருக்கீங்களே தவிர உங்களால் எதுவுமே டைப் பண்ண முடியல. ஏன்னா இம்ப்ரெசிவான ஸ்டார்ட்டே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஸ்டார்டிங் ரொம்ப நேரமாக கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சலிப்பு தட்டுது. அப்புறம் அந்த சப்ஜெக்ட் மேலேயே ஒரு சின்ன கோபமும் வர ஆரம்பிக்குது. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லோ லைட் தான் காட்டி ஆகணும். ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு சின்ன பிரேக். அந்த பிரேக் எடுத்துகிட்டு சுற்றி பாருங்கள், சில விஷயங்களை அலசி பாருங்கள், சில பேர்கிட்ட பேசி பாருங்கள், உங்களுக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்புறம் திரும்பி வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வது ஒரு லைஃப் சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயி, உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்குது, 2 வாட்டி உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரமோஷனும் கொடுத்தாச்சு, லைஃப் குறையே இல்லாமல் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்திருக்கும் போதும் அடி வயிற்றில் ஒரு சின்ன ஒரு அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன். அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். லைஃப்பில் எந்த சுவாரஸ்யமுமே இல்லை, நம்ம லைஃப்பை இப்போ எதுவுமே எக்ஸைட் பண்ண மாட்டேங்குது அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் த டைம் வி ஹாவ் டு ஸ்டாப். இவ்வளோ நாள் பண்ணியாச்சு, இவ்வளோ ரிசல்ட்ஸும் பார்த்தாச்சு, சரி இப்போ ஸ்டாப் பண்ணலாம், மறுபடியும் நம்ம புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்ச்க்கான ரெட் லைட்டாக உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஸோ அங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஒரு மாற்றத்தை தேடுவீங்க. 3வது லைஃப் சிச்சுவேஷன் இருக்குது. இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒரு புது முயற்சியை எடுத்து அதில் ஒரு 6 மாதம் வேலை பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனில் நிறைய பேர் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸாக இருக்காங்க, நிறைய பேர் பிளாக் எழுதுகிறாங்க, நிறைய பேர் வீடியோஸ் போடுறாங்க, நிறைய பேர் ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் நமக்கு வரவே மாட்டேங்குதே அப்படின்ற கவலை அவங்களுக்கு இருக்கும். அவங்க பண்ண வேண்டியது என்னென்னா என்ன பண்ணுறாங்களோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா இந்த இடங்களில் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ண தான் அது சின்ன சின்னதாக மூவ் ஆகிறதையும் சின்ன சின்ன விஷயங்கள் ஒன்றா சேர்ந்து ஸ்னோபால் ஆகி அது ஒரு பெரிய விஷயமாக மாறுறதையும் பார்க்க முடியும். ஸோ 6 மந்த்ஸாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா பரவாயில்ல, இன்னும் தொடர்ந்து பண்ணுங்கள், எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அந்த க்ரீன் லைட் தான் இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நம்ம என்ன சிச்சுவேஷனில் இருந்தாலும் நமக்கான லைட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஷோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி சில விஷயங்களை நீங்களே கவனித்து பாருங்கள், சில கேள்விகளை உங்களே கேட்டு பாருங்கள், உங்களுக்கான லைட் எது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் எல்லோ லைட்டில் ஸ்லோ பண்ணாலும் சரி, ரெட் லைட்டில் ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்லை க்ரீன் லைட்டில் தொடர்ந்து போயிட்டே இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, உங்கள் முயற்சிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். அடுத்த மனமே நலமா எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி.